ஆதித்யா மஷ்ரூம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது காளான் விதை எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி வருது அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது இது என்னென்னா, இதுதான் பெட்ரி பிளேட்டு. இந்த பெட்ரி பிளேட்னா என்னென்னா, காளானோட தண்டு பகுதியில் பஞ்சு மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அதை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு நம்ம வளர்த்துனோம் அப்படின்னா, இது கல்ச்சர் ரெடி ஆயிரும். இதை நம்ம சோளத்தில் வச்சு வளர்த்துனோம் அப்படின்னா மதர் ஸ்பான் ரெடி ஆயிரும். இந்த மதர் ஸ்பான் அப்படிங்கிறது சோளத்தோட இந்த சின்ன பீஸை கட் பண்ணி சோளத்தில் வச்சு வளர வச்சோன்னா தாய் விதை ரெடி ஆயிரும். இந்த தாய் விதையிலேருந்து எடுத்து நம்ம பெட் ஸ்பானை க்ரியேட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பெட்ரி பிளேட் நல்லா பியூராக ஒயிட்டாக நல்லா வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம காளான் விதை தயாரிக்கிறதுக்கு உண்டான பக்குவத்துக்கு இது வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் மதர் ஸ்பான். அந்த கல்ச்சர் பிளேட்லேருந்து எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சோன்னா இந்த மாதிரி தாய் விதை நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த தாய் விதையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அடுத்த சோள பாக்கெட்டில் வெள்ளைச்சோளத்தில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காளான் விதை படுக்கை வித்துக்கள் அப்படிம்பாங்க, பெட்ஸ்பான், அது ரெடி ஆயிரும். எஃப்1 ஜென்ரேஷன் தான் நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம். எஃப்1 ஜென்ரேஷன் எதனால் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஈல்டுலேருந்து அதாவது 70 நாள் நம்ம வளரும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 70 நாளும் காளான் ஒரே மாதிரியான சைஸ் வர்றது அப்படிங்கிறதுக்கு எஃப்1 தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எஃப்1 கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி சைஸ் வர்றதுனால நம்மக்கிட்ட அவங்க ஈஸியாக வாங்குவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு காளான் வேணும் அப்படின்னா எஃப்1 ஜென்ரேஷன் காளான் தான் நம்மளுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.